ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து மும்பையில் தான் இருக்கேன், எப்படி வந்தேன் எதுன்னு சொல்லியிருப்பேன் நான். அந்த இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சாக்கடை வாழ்க்கை. சாக்கடை வாழ்க்கையா? சாக்கடை வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை எங்கெங்கே இருக்குது? நம்ம ஊர் பக்கம் இல்லையா? இல்லை தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கா? இல்லை சென்னை பக்கம் இல்லாமல் இருக்கா? அதை மும்பையில் இல்லாமல் இருக்கா? இருக்க இடத்துல எல்லாமே சாக்கடை இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அதை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதும் சுத்தமாக வைக்காமல் இருக்கிறதும் நம்ம கையிலையும் இருக்குது. மீன்ஸ் நம்ம மக்கள் கையிலையும் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, நகர்பாலிக்குன்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன சொல்கிறது, போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இப்போவும் வந்து சுத்தமாகிட்டே வந்து க்ளீன் ஆகி எவ்வளோ இடங்கள் வந்து நிறைய மாறி போச்சுது, சரியா. ஆனால் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா தாராவி ஏரியாவும் சரி, மற்ற ஸ்லம் ஏரியாவும் சரி, ரொம்ப மோசமாக இருக்கிறதுகளும் இருக்க தான் செய்யுது. அந்த இடங்கள்லாம் இப்போ வந்து நிறைய மாறி கட்டிடங்களாக கட்டி பில்டிங்காக வந்து மாறி போச்சுது. மீன்ஸ் முன்னாடி எவ்வளவு அசிங்கமாக சாக்லேட்டில் கடந்து அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சுதோ, அந்த லைஃப்லாம் இப்போ வந்து சேஞ்ச் ஆகி பில்டிங்ஸாக ஆகி ரொம்ப சுத்தமாக க்ளீனாக ஆகிற அளவுக்கு மாறி போச்சுது. ஆனால் ஒரு சில இடங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மக்கள் ஏதாவது அதுக்கு முன் வராமல் இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து என்னென்னா காசு பணம் கொடுத்தா தான் வந்து வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுது. அது என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட சைடு இன்கம் வருதான்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர அவங்களா முன் வந்து பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு 2-3 டைம் 10 டைம் கொண்டு போய் அவங்கள்ட்ட அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்களே தவிர, இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி விட்டுட்டு போகிற இடங்களும் இருக்க தான் செய்யுது, சரியா. அதனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பமயமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா, நான் என் வீட்டு முன்னாடியே போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் இவ்வளோ மோசமாக இருக்குது கீழே. ஆமாம், மோசமாக தாங்க இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு ஃபங்க்ஷன் வரும் தெரியுமா, அதுன்னு சொல்கிறது, அவங்க மரடிக்காரங்களுக்குள்ள இந்த தாண்டியா அப்புறம் கணபதி இது அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேவலமாக கிடந்ததோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு கட்சி மீட்டிங் வருது, ஒரு சடனாக ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்னா மாத்திரம் காசு பணம் கொடுத்து எப்படியாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அது ரொம்ப க்ளீனாக ஆயிரும். மற்றபடி மற்ற நேரங்களில் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க தான் அதை சுற்றி க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நேரமும் க்ளீன் ஆகிட்டே இருக்கும். அதுக்குன்னு அப்படியே போட்டிருக்கவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சுகாதாரத்துக்கு வந்து நம்மளை சுற்றி யோசித்து நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சா மாத்திரம்தான் நம்மளும் போய் முன் வந்து க்ளீன் பண்ணுவோம், ஓகேவா. அதனால் எல்லா இடமுமே சாக்கடை கிடையாதுங்க. நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம சுத்தமாக இருக்கணும், அந்த இடம் நல்லா க்ளீனாக பர்ஃபெக்டாக ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி முன் வந்து நம்மளே போய் பண்ணோன்னா எல்லா இடமும் சுத்தம்தான். எல்லா இடமும் சாக்கடை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வராது, ஓகேவா.